ஹலோ மக்களே, வெல்கம் டு தாய்வழி சமையல். இன்றைக்கி நம்ம ஆட்டு ஈரல் மிளகு வறுவல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பாத்திரம் வச்சுட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் சூடானதும் அதில் 2 துண்டு அளவுக்கு பட்டை, 1/2 ஸ்பூன் சோம்பு, 5லேருந்து 6 பச்சை மிளகாய் கீறினது சேர்த்துக்கலாம். அது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. இதுக்கு நான் ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். தேவையான உப்பு இதிலே சேர்த்து வதக்கிக்கலாங்க. பாருங்க, வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் 1/2 கிலோ ஆட்டோட ஈரல் எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாங்க. ஆட்டு ஈரல் சேர்த்தது ரொம்ப கலராமல் லைட்டாக பிரட்டி விட்டுக்கலாம். இப்போ அது கூடவே 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள், 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நான் மிளகு நிறைய சேர்க்க போகிறதால காரம் கம்மி பண்ணிட்டேன். நீங்கள் காரம் அதிகமாக வேணும்னா 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகப்பொடி, 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு பொடி சேர்த்துக்கலாங்க. நான் சோம்பை வறுத்து அரைச்சி வச்சுருந்தேன், அதையே சேர்த்துக்கிட்டேன். இப்போ நம்ம தண்ணி எதுவுமே ஆட் பண்ண தேவையில்ல, அதில் ஈரல்லே தண்ணி வரும், அதனால் 10 நிமிஷம் மூடி வச்சிடலாங்க. 10 minutes later. பாருங்கள், நம்ம தண்ணியே ஊற்றல, ஈரல்லேருந்து எவ்வளோ தண்ணி வந்திருக்கு பாருங்கள். இதை லைட்டாக அப்படியே பிரட்டி விட்டுடலாங்க. இப்போ இந்த தண்ணியெலாம் வத்துறதுக்கு 10 நிமிஷம் ஆகுங்க. லைட்டாக நம்ம கிளறி விட்டுக்கலாம். இதோ பாருங்கள், இப்போ ட்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம டிஷ்ஷோடைய ஹீரோவான மிளகுத்தூளை சேர்த்துக்கலாங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்து பிரட்டி விட்டுக்கலாங்க. அவ்வளோதாங்க, நம்மளுடைய ஆட்டு ஈரல் மிளகு வறுவல் ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்லாம் வாங்க.